Good evening all. Welcome to Sparks Academy. So நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12ஆம் தேதி மார்னிங் செஷன்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான எக்ஸாம் நடந்தது இல்லையா? ஸோ அதுக்கான ஆன்சர் கீ வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கான எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஓகேங்களா? ஸோ மார்னிங் செஷன் 12ஆம் தேதி மார்னிங் செஷன்ல நடந்தது இல்லையா? ஸோ அதுக்கான ஆன்சர் கீ வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியினுடைய அச்சீவர்ஸ் சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக MIWS எக்ஸாம் நடந்தது இல்லைங்களா? ஸோ அதனுடைய அச்சீவர்ஸ் ஓகேங்களா? ஸோ நம்ம அகாடமியில் வந்து அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது ஓகேங்களா? ஸோ RRB JE சிவில் MEC EEEC அண்ட் RRB NTPC அப்புறம் RRB ALP அப்புறம் SSC JE இதுக்கான அட்மிஷன்ஸ் எல்லாமே நம்ம அகாடமியில் போயிட்டு இருக்குது ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து TNUSRB SI and PC TNPSC combined technical service exam both degree level and diploma level TNPSC group 1 group 2 group 2A and group 4 and TRP civil MEC இதுக்கெல்லாமே வந்து நம்ம அகாடமியில் அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு கிளாஸஸ்மே நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா? ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ கீழே தெரியுது இல்லைங்களா நம்பர் 8190879379 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா? ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம மூவ் பண்ணலாம் ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஹிடன் லாஸ் இன் TPM அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின் which of the following is not a goal of TPM ஓகேங்களா? which of the following is not the goal of TPM ஆப்ஷன் வந்து டி zero loss of man hours ஓகேங்களா? zero loss of man hours. தேர்ட் கொஸ்டின் பாருங்க in TPM OEE means ஓகேங்களா? ஸோ OEE அப்படின்னா என்ன அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் டி ஓகேங்களா? ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் ஓகேங்களா? ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் ஒன் பாருங்க which one of the following control chart is used for variables ஓகேங்களா? ஸோ வேரியபிள்ஸ்க்கு என்ன டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சார்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆர் சார்ட் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா? ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க த 3 time estimate that are used in PERT ஓகேங்களா? ஸோ பெர்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய 3 time estimate ஸோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஓகேங்களா? ஆப்டிமிஸ்டிக் டைமாக இருக்கும், மோஸ்ட் லைக்லி டைமாக இருக்கும், பட் பெசிமிஸ்டிக் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க prescribing of when and where each operation necessary to manufacture a product is to be performed is called option B scheduling அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா? செவன்த் கொஸ்டின் ரூட்டிங் இஸ் எசென்சியல் இன் தி ஃபாலோவிங் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஓகேங்களா? ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ரூட்டிங் வந்து எசென்சியல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செவன்த் கொஸ்டின் ஆப்ஷன் வந்து ஏ அசம்பிளி இண்டஸ்ட்ரி ஓகேங்களா? ஸோ எயித் கொஸ்டின் இன் ஸ்டாண்டர்ட் டைம் கால்குலேஷன் த அலவன்ஸ் தட் ஷுட் நாட் எக்ஸீட் 5% இஸ் ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஓகேங்களா? ஸோ 5% எக்ஸீட் ஆகாம இருக்கக்கூடிய அலவன்ஸ் என்ன அலவன்ஸ் அப்படின்னா கண்டிஜென்சி அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா? ஸோ நைன்த் கொஸ்டின் பாருங்க விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் டைம் ஸ்டடி ஓகேங்களா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் டைம் ஸ்டடின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் டைமென்ஷனல் அண்ட் அலவன்ஸ் ஓகேங்களா? ஸோ 10th கொஸ்டின் ஒர்க் மெஷர்மெண்ட் இஸ் யூஸ் டு மெஷர் டைம் ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஓகேங்களா? ஸோ ஒர்க் மெஷர்மெண்ட் இஸ் யூஸ் டு மெஷர் time ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஓகேங்களா? ஸோ 11th கொஸ்டின் the relaxation allowance is given for a worker in time study is about ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் 10 to 12% ஓகேங்களா? the relaxation allowance given for a worker in time study is about 10 to 12% ஓகேங்களா? ஸோ 12th கொஸ்டின் பாருங்க in the scale of rating factor the standard rating of average worker ஓகேங்களா? standard rating of average worker எவ்வளவு அப்படின்னா ஆப்ஷன் டி 100% கரெக்ட் ஓகேங்களா? ஸோ 100% வந்து கரெக்ட் ஓகேங்களா? ஸோ 13th கொஸ்டின் பாருங்க மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க ஓகேங்களா? ஸோ மேட்ச் த ஃபாலோவிங் ஆப்ஷன் வந்து ஏ வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர் 3142 தட் மீன்ஸ் பர்சனல் அப்படின்னா கோயிங் ரெஸ்ட் ரூம் வரும் அலவன்ஸ் வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேட்டிக் அலவன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டயர்னஸ் டியூ டு கண்டினியூஸ் ஒர்க் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றது என்ன வரும் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் மோர் தென் ஒன் மிஷின் வரும். கண்டிஜென்சி அலவன்ஸ் அப்படின்றது எக்ஸ்ட்ரா டைம் டு ஃபினிஷ் ஒர்க் அப்படின்றது வரும் ஓகேங்களா? So next one the 14th question பாருங்க an operation process chart used in a method gives details about option A வந்து கரெக்ட் ஓகேங்களா? so the sequence of operation in the process அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா? an operation process chart is used in method it gives details about the sequence of operation in the process அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா? so 15th question பாருங்க which of the following is not examined in method study ஓகேங்களா? so method studyல என்ன எக்ஸாமின் பண்ண மாட்டோம் அப்படின்னா காஸ்ட் அப்படின்றது எக்ஸாமின் பண்ண மாட்டோம் ஓகேங்களா? 16th question பாருங்க the flow of material between functional areas of a plant is recorded on option C travel chart ஓகேங்களா? option C travel chart அப்படின்றது கரெக்டானது ஓகேங்களா? so next one 17th question பாருங்க which one of the following is the prevention measure of accident
ஓகேங்களா. ப்ரிவென்ஷன் மெஷர் ஆஃப் ஆக்சிடென்ட் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். ஓகேங்களா. ப்ரொவைடிங் ஆட்டோமேட்டிக் குவிக் ஸ்டாப்பேஜ் டிவைசஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 18th கொஸ்டின். 18th கொஸ்டின் பாருங்க. த லேஅவுட் இன் விச் பிரேக் டவுன் ஆஃப் ஒன் மெஷின்ஸ் லீட்ஸ் டு ஸ்டாப்பேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன் லைன் இஸ். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஓகேங்களா. ஃபிக்ஸ்டு பொசிஷன் லேஅவுட். ஓகேவா. ஸோ 19th கொஸ்டின் பாருங்க. த பிரின்சிபல் ஆஃப் பிளான்ட் லேஅவுட் தட் அவாய்ட்ஸ் பேக் ட்ராக்கிங் ஆஃப் மெட்டீரியல் இஸ். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ 20th கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த ஃபாலோவிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 20th கொஸ்டின் ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஓகேங்களா. ஸோ காகிள்ஸ் அப்படின்றது நம்ம மெஷின் ஷாப்ல யூஸ் பண்ணுவோம். ஹெல்மெட் அப்படின்றது மைன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். கிளவுஸ் அப்படின்றது ஃபோர்ஜிங் ஃபேக்டரியில் யூஸ் பண்ணுவோம். ரெஸ்பிரேட்டர் அப்படின்றது ஃப்ளோர் மில்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ 21st. ஓகேங்களா. 21 கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் தி என்விரான்மெண்டல் ஃபேக்டர் காசிங் ஆக்சிடென்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஓகேங்களா. புவர் வென்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ 22nd கொஸ்டின் பாருங்க. த சீக்வன்ஸ் ஆஃப் ப்ராசஸ் இன் ஏ சிம்பிள் வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ என்ன சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்ரஷன், நெக்ஸ்ட் ஒன் கண்டென்சேஷன், நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன் அண்ட் ஃபைனலாக எவாபரேஷன் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா. ஸோ 23rd கொஸ்டின். நெக்ஸ்ட் 23rd கொஸ்டின் பாருங்க. டியூரிங் ஏ ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் heat is rejected by the refrigerant in. ஓகேங்களா. ஸோ 23rd கொஸ்டின் ஆப்ஷன் வந்து டி வந்து கரெக்ட். எக்ஸ்பென்ஷன் வால். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பென்ஷன் வால்வு தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் வந்து நமக்கு ரிஜெக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ 24th கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் a psychrometer is an instrument which measures a dash of air. ஓகேங்களா. ஸோ both dry and wet pulp temperature of air. ஓகேங்களா. சைக்ரோமீட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் அண்ட் வெட் பல்ப் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறது தான் சைக்ரோமீட்டர் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ 25th கொஸ்டின் பாருங்க. இன் ஏ வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ப்ராசஸ் throttle valve is used. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராசஸ்ல வந்து நம்ம வேப்பர் கம்ப்ரஷன் சிஸ்டத்தில் throttle valve யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பென்ஷன்ல. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 26th ஹியூமிடிட்டி ரேஷியோ இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் என்ன சொல்லுவோம், ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஓகேங்களா. ஹியூமிடிட்டி ரேஷியோ இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 27th கொஸ்டின் பாருங்க. த பர்பஸ் ஆஃப் அ மாடரேட்டர் இன் ஏ நியூக்ளியர் பவர் பிளான்ட் இஸ் டு. ஓகேங்களா. ஸோ மாடரேட்டருடைய பர்பஸ் என்ன அப்படின்னா ரெடியூஸ் த ஸ்பீட் ஆஃப் மூவிங் நியூட்ரான்ஸ். ஓகேங்களா. ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். ஓகேங்களா. ரெடியூஸ் த ஸ்பீட் ஆஃப் ஃபாஸ்ட் மூவிங் நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ 28th கொஸ்டின் பாருங்க. இன் நியூக்ளியர் ரியாக்டர் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மாடரேட்டர். ஓகேங்களா. ஸோ நியூக்ளியர் ரியாக்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் காமன் மாடரேட்டர் என்ன அப்படின்னா கிராஃபைட். ஓகேங்களா. 29th கொஸ்டின். ஓகேவா. ஸோ 29th கொஸ்டின் பாருங்க. தாராப்பூர் இஸ் த பிளேஸ் இன் இந்தியா வேர் த ஃபர்ஸ்ட் ஃபாலோவிங் பவர் பிளான்ட் இஸ் லொக்கேட்டட். ஸோ என்ன பவர் பிளான்ட் வந்து தாராப்பூர்ல லொக்கேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஓகேங்களா. ஸோ என்ன பவர் பிளான்ட் வந்து தாராப்பூர்ல லொக்கேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து லொக்கேட் பண்ணிருப்போம். ஸோ 29th கொஸ்டின் ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். ஓகேங்களா. ஸோ 30th கொஸ்டின் பாருங்க. லொகோமோட்டிவ் பாய்லர் இஸ் ஏ. லொகோமோட்டிவ் பாய்லர் இஸ் ஏ. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஓகேங்களா. ஸோ மல்டி டியூப்லர், ஹரிசாண்டல், இன்டர்னலி ஃபயர்ட் அண்ட் மொபைல் பாய்லர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 31 கொஸ்டின் பாருங்க. The device used to heat the inlet feed water by waste of flue gases is called. ஓகேங்களா. ஸோ தட் மீன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்கனாமைசர். ஓகேங்களா. எக்கனாமைசர் ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஓகேவா. ஸோ 32nd கொஸ்டின் பாருங்க. The main function of an air pump is to maintain temperature in the condenser. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். 32nd கொஸ்டின் ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். 33rd கொஸ்டின் பாருங்க. The major loss that occurs in a boiler is due to. ஓகேங்களா. The major loss that occurs in a boiler due to dry flue gases. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஓகேவா. ஸோ 34th கொஸ்டின் பாருங்க. வேப்பர் இஸ் a mixed phase of liquid and gas. ஓகேங்களா. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஓகேங்களா. ஸோ 34th கொஸ்டின் ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். mixed phase of liquid and gas. ஓகேவா. ஸோ 35th கொஸ்டின் பாருங்க. intercooling is provided between two stage of compressor. ஓகேங்களா. intercooling வந்து நம்ம எங்க ப்ரொவைட் பண்ணுவோம்னா டூ ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ரஸர்ல தான் வந்து நம்ம இன்டர்கூலிங் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ 36th கொஸ்டின் பாருங்க. டியூரிங் கம்ப்ரஷன் ப்ராசஸ் இன் ஏர் கம்ப்ரஸர் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. ஸோ கம்ப்ரஷன் ப்ராசஸ்ல கம்ப்ரஸர்ல நமக்கு என்ன கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஓகேவா. ஸோ 37th கொஸ்டின் பாருங்க. ஒர்க் டன் அண்ட் தி ஏர் இஸ் மினிமம் when the compression is. ஓகேங்களா. ஸோ ஒர்க் டன் அண்ட் தி ஏர் இஸ் மினிமம் when the compression வந்து ஐசோதெர்மலா இருக்கும்போது ஒர்க் டன் அண்ட் தி ஏர் வந்து நமக்கு மினிமமா இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 38th கொஸ்டின் பாருங்க. விச் ஆர் த ஃபாலோவிங் கம்ப்ரஸர் ஆல்வேஸ் யூஸ்ட் அஸ் மல்டி ஸ்டேஜ். ஓகேங்களா. ஸோ இந்த கம்ப்ரஸர் எப்போதுமே வந்து மல்டி ஸ்டேஜா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆக்சியல் ஃப்ளோ கம்ப்ரஸர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஓகேவா. ஸோ 39th கொஸ்டின் பாருங்க. த டீசல் சைக்கிள் நார்மலி ஆப்ரேட்ஸ் வித் எ கம்ப்ரஷன் ரேஷியோ இன் தி ரேஞ்ச் ஆஃப் 16 to 20. ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 40th கொஸ்டின் பாருங்க. கம்ப்ரஷன் இக்னிஷன் இன்ஜின்
works on compression ignition engine works on diesel cycle ஓகேங்களா. ஸோ கம்ப்ரஷன் இக்னிஷன் engine that means சி engine சேர்ந்து எந்த சைக்கிள்ஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ 41 கொஸ்டின் பாருங்க, which of the following has the highest efficiency for the given temperature limits ஓகேங்களா. that means கார்னாட் சைக்கிள் ஓகேங்களா. ஹையஸ்ட் எஃபிஷியன்சி இருக்கக்கூடியது இதுதான் கார்னாட் சைக்கிள். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 42nd கொஸ்டின் ஓகேவா. 42nd கொஸ்டின் பாருங்க, கம்ப்ரஷன் ரேஷியோ ஆஃப் an auto cycle is given by the ratio of volume of before compression to the volume of after compression. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஓகேங்களா. கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் பிஃபோர் கம்ப்ரஷன் டு தி வால்யூம் ஆஃப் ஆஃப்டர் கம்ப்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. 43rd கொஸ்டின் பாருங்க, கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகேங்களா. இண்டிகேட்டட் பவர் இஸ் ஈக்குவல் டு பிரேக் பவர் பிளஸ் ஃபிரிக்ஷன் பவர் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு பிரேக் பவர் டிவைடட் பை இண்டிகேட்டட் பவர் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஃபிரிக்ஷனல் பவர் டிவைடட் பை இண்டிகேட்டட் பவர் ஓகேங்களா. ஸோ இது வந்து நமக்கு கரெக்ட் தப்பு ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் சரிங்களா. ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட், 3 வந்து ராங் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ 44th கொஸ்டின் பாருங்க, த ஃபங்க்ஷன் ஆஃப் கார்பரேட்டர் ஓகேங்களா. த ஃபங்க்ஷன் ஆஃப் கார்பரேட்டர் ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட், ஏர் அண்ட் பெட்ரோல் ஓகேங்களா. இஸ் டு சப்ளை ஏர் அண்ட் பெட்ரோல் ஓகேவா. ஸோ 45th கொஸ்டின் பாருங்க, மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஓகேங்களா. 45th கொஸ்டின் ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ அப்போ போர் அப்படின்றது என்ன அப்படின்னா அட்டாமிக் மாடல். ஸோ ஓம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சிம்பிள் சர்க்யூட்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. கிர்ச்சாஃப்ஸ் லா வந்து என்ன சொல்றது அப்படின்னா காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபாரடே வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 46th கொஸ்டின் பாருங்க ஓகேங்களா. 46th கொஸ்டின் பாருங்க, ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஸோ அதுவுமே வந்து மேட்ச் த ஃபாலோவிங் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது என்ன அப்படின்னா கன்வெர்ட்டிங் ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் ஏசி டு டிசி. ஸோ அதே மாதிரி ரெக்டிஃபயர் அப்படின்றது என்ன அப்படின்னா ரிமூவிங் ரிப்பிள்ஸ் இன் டிசி. ஸோ தட் சி வந்து என்ன அப்படின்னா ஃபில்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்டெப்பிங் அப் ஆர் டவுன் ஏசி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெபிலைசர் அப்படின்றதுனா கீப்பிங் டிசி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 47th கொஸ்டின் ஓகேவா. 47th கொஸ்டின் பாருங்க, as per the Kirchhoff's current law the algebraic sum of current meeting at a point in an electric circuit is 0 ஓகேங்களா. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஓகேவா. ஸோ 48th கொஸ்டின் பாருங்க, a logic gate in an electronic circuit which makes logic decisions ஓகேங்களா. ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். 48th கொஸ்டின் ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ 49th கொஸ்டின் பாருங்க, calculate the current of electric bulb of 100 watts 200 volt type ஓகேங்களா. ஸோ கரண்ட் கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் நமக்கு ஆன்சர் எவ்வளோ வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 0.5 amps அப்படின்றது வரும் ஓகேங்களா. ஸோ 50th கொஸ்டின் பாருங்க, the magnetic flux per unit area taken perpendicular to the direction of the magnetic flux is known as magnetic flux density அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 51 கொஸ்டின் ஓகேங்களா. 51th கொஸ்டின் பாருங்க, which of the following material is not used for transmission and distribution of எலக்ட்ரிக்கல் பவர் ஓகேங்களா. ஸோ இங்க வந்து என்ன யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா டங்ஸ்டன் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஓகேங்களா. ஸோ 52nd கொஸ்டின் பாருங்க, மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ 52nd கொஸ்டின் ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஓகேவா. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா வெபர் தான் சொல்லுவோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னா வெபர் பர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். மேக்னெட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது சொல்லணும்னா ஆம்பியர் டர்ம்ஸ் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிலக்டன்ஸ் அப்படின்றது 80 by வெபர் அப்படின்றது நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ 53rd கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 53rd கொஸ்டின், the part which rotates and connected to the mechanical load through shaft is called rotor அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 54th கொஸ்டின் பாருங்க, the direction of induced EMF is opposite to the causing producing it is என்ன அப்படின்னா லென்ஸ் லா அப்படின்றது கரெக்ட் ஓகேங்களா. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 55th கொஸ்டின் பாருங்க, in a flat belt type the belt can be subjected to a maximum tension and centrifugal tension. The condition for transmission of maximum power is given by option D வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ T equal to 3TC அப்படின்றது கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ 56th கொஸ்டின் பாருங்க, the position of axis of the shaft of bevel gears ஓகேங்களா. ஆப்ஷன் பி நான் parallel and intersecting ஓகேங்களா. bevel gears பொறுத்த வரைக்கும் நான் parallel and intersecting அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. So next one the 57th question பாருங்க, if T1 and T2 are the tensions on tight side and slack side of an open belt drive and V is the velocity of the belt, then the power transmitted by the belt is given by, so power is equal to T1 minus T2 into V. Option B வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. So next வந்து 58th question, the size of the gear is usually specified by pitch circle diameter ஓகேங்களா. Option A வந்து கரெக்ட் ஓகேங்களா. So 59th question, spur gears are used to connect option B ஓகேவா. so two non parallel but coplanar shaft ஓகேவா. so 60th question பாருங்க, in gear the bundle is the reciprocal of
diameter pitch ஓகேங்களா. so model is the reciprocal of diametral pitch ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 61 கொஸ்டின் பாருங்க. the bending moment at the free end of a cantilever beam carrying an any type of load is ஸோ ஃப்ரீ எண்ட்ல பெண்டிங் மூமெண்ட் என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃப்ரீ எண்ட்ல பெண்டிங் மூமெண்ட் வந்து 0 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 62nd கொஸ்டின் பாருங்க. the bending equation is written as ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். m by i is equal to sigma by y is equal to e by r அப்படின்றது சொல்லுவோம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 63rd கொஸ்டின் பாருங்க. find the moment of inertia of rectangular section 30 mm wide and 40 mm deep about xx axis ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். 160 into 10 power 3 mm power 4 அப்படின்றது வரும் ஓகேங்களா. ஸோ 64th கொஸ்டின். a thin cylinder with internal diameter 30 mm thickness 1.5 mm has a gas with an internal pressure of 6 Newton per meter square. find its longitudinal stress என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி வந்து இதுக்கும் கரெக்ட் ஓகேங்களா. 30 Newton per millimeter square அப்படின்றது வரும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 65th கொஸ்டின் பாருங்க. torque transmitted by a solid shaft of diameter when subjected to a shear stress is equal to option B 5 by 16 tau into d cube அப்படின்றது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 66th கொஸ்டின் பாருங்க. a closed coil helical spring of round steel wire 5 mm in diameter having 12 complete coils of 50 mm mean diameter is subjected to an axial load of 100 Newton. find the deflection of the spring C is equal to 80 gigapascal அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ 24 சென்டிமீட்டர் அப்படின்றது கரெக்ட் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 67 கொஸ்டின். two springs with stiffness k1 and k2 are connected in parallel. what will be the stiffness of composite spring ஓகேங்களா. ஸோ parallel அப்படிங்கும்போது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ k is equal to k1 plus k2 ஓகேங்களா. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 68th கொஸ்டின். if a closed coiled helical spring is subjected to load W and the deflection produced is del, then the stiffness of the spring is given by ஆப்ஷன் ஏ W by del அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ W by del ஓகேங்களா. 69th கொஸ்டின் பாருங்க. in the assembly of pulley key and shaft ஸோ எது வந்து வீக்கா இருக்கும் அப்படின்னா key is made weaker link ஓகேங்களா. ஸோ key is made weaker link ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஓகேங்களா. 69th வந்து ஆப்ஷன் பி ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 70th கொஸ்டின் பாருங்க. in springs the walls correction factor ஓகே. ஸோ walls correction factor அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ k is equal to 4s minus 1 divided by 4s minus 4 plus 0.835 divided by s அப்படின்றது நமக்கு கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 71 ஓகேங்களா. the Hooke's law states that when a material is loaded within its elastic limit the stress is directly proportional to the strain. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஓகேங்களா. 71th வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஓகேவா. ஸோ 72nd கொஸ்டின் பாருங்க. the moment of inertia about principal axis is called principal moment of inertia அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஓகேங்களா. principal moment of inertia அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 73rd கொஸ்டின் பாருங்க. the property of a material by virtue of which a body returns to its original shape after removal of the load is known as elasticity. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ 74th கொஸ்டின் பாருங்க. which of the following forms the basis of rigid bodies and strength of materials? ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 75th கொஸ்டின். stress induced in a square rod with the dimension 25 into 25 mm is 4 Newton per mm square. what is the load applied on it ஓகேங்களா. ஸோ லோட் என்னன்னு கேட்குறாங்க. 75th கொஸ்டின் ஆப்ஷன் வந்து சி 2500 நியூட்டன் ஓகேங்களா. பாய்சன் ரேஷியோ ஃபார் அலுமினியம் ஓகேங்களா. ஸோ 0.31 இருக்கும். ஸோ அங்கே நமக்கு நியரஸ்ட் வேல்யூ 0.33 இருக்கிறதுனால சி is equal to 0.33 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 76th கொஸ்டின் ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ 77th கொஸ்டின் பாருங்க. ரொட்டேட்டிங் பார்ட் ஆஃப் அ சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இஸ் கால்ட் இம்பெல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ rotating part of a centrifugal pump is called impeller. 77th question option C வந்து correct ஓகேங்களா. So 78th question. the difference between the theoretical discharge and the actual discharge in a pump ஓகேங்களா. So difference between the theoretical discharge and the actual discharge in a pump option A வந்து correct ஓகேங்களா. slip of the pump அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. 79th question பாருங்க. the phenomenon of formation of vapor bubbles of a flowing liquid is called cavitation. option B வந்து correct. 80th question. air vessel is used in the case of a reciprocating pump ஓகேங்களா. ஆப்ஷன் பி வந்து 80th கொஸ்டின் கரெக்ட் ஓகேங்களா. ஸோ 81st கொஸ்டின் பாருங்க. the negative slip in possible in case of reciprocating pumps having long suction pipe short delivery pipe ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 82nd கொஸ்டின் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 82nd கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் which of the following statements are false அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. So in first statement பாருங்க. if a centrifugal pump consisting 2 or more impellers the pump is multi-stage. so அது வந்து நமக்கு கரெக்ட் தான் ஓகேங்களா. so next வந்து to produce high
head the impellers are connected in parallel கொடுத்திருக்காங்க சீரியஸ் வரும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு அப்போ ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் வந்து ஹெட் ரூட் கியூ டிவைட் பை h3/4 அப்படின்றது வரும். ஸோ அதுவும் நமக்கு தப்பு ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். தட் மீன்ஸ் 2 3 தவறானது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 83rd கொஸ்டின் பாருங்க. இஃப் த ஹெட் ஆன் தி டர்பைன் இஸ் மோர் தென் 300 mm த டைப் ஆஃப் டர்பைன் வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ பெல்டான் வீல் டர்பைன் ஓகேங்களா. ஸோ பிரான்சிஸ் டர்பைன் இஸ் ஆப்ஷன் டி ஓகேங்களா. ரேடியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன் ஓகேங்களா. பிரான்சிஸ் டர்பைன் இஸ் ரேடியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 85th கொஸ்டின் ஓகேவா. ஸோ 85th கொஸ்டின் பாருங்க. பென்ஸ்டாக் ரெஃபர்ஸ் டு எ பைப் கனெக்டிங் டேம் அண்ட் டர்பைன் இன்லெட் ஓகேங்களா. ஸோ பென்ஸ்டாக் வந்து பைப் கனெக்டிங் டேம் அண்ட் டர்பைன் இன்லெட் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 86th கொஸ்டின் பாருங்க. டிராஃப்ட் டியூப் கனெக்டட் அட் தி எக்ஸிட் ஆஃப் தி டர்பைன் ஹேஸ் கிராஜுவலி இன்க்ரீசிங் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஃப்ரம் டர்பைன் எக்ஸிட் டு டெயில் ரைஸ் ஓகேங்களா. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஓகேவா. ஸோ 87th கொஸ்டின் பாருங்க. த டிராஃப்ட் டியூப் இன் எ ரியாக்ஷன் வாட்டர் டர்பைன் converts kinetic energy into pressure energy. Option D வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 88th கொஸ்டின் பாருங்க. which of the following method may not be used to avoid cavitation ஓகேங்களா. ஸோ it is possible to reduce the cavitation effect by selecting materials. Option B வந்து கரெக்ட் ஓகேவா. ஸோ 89th கொஸ்டின் பாருங்க. maximum efficiency of Pelton wheel is given by efficiency max is equal to 1 plus cos pi divided by 2. Option B வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 90th கொஸ்டின் பாருங்க. which of the following statement is true in case of Kaplan turbine ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். it is an axial flow turbine. water flows parallel to the axis of the turbine shaft. ஸோ 91st கொஸ்டின் பாருங்க. the specific speed of the turbine is given by in the relation specific speed of turbine அப்படின்றது என்ன அப்படின்னா n root p divided by h5/4 அப்படின்றது வரும் ஓகேங்களா. ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 92nd கொஸ்டின் பாருங்க. which one of the following statement is ஃபால்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி ஓகேங்களா. வேப்பர் ப்ரெஷர் இஸ் டிஃபரண்ட் அட் த ப்ரெஷர் அபவ் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து தவறானது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 93rd கொஸ்டின் பாருங்க. பிட்டாட் டியூப் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் தி வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ அட் அ பாயிண்ட் ஓகேங்களா. பிட்டாட் டியூப் இஸ் யூஸ்டு டு மெஷர் த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ அட் அ பாயிண்ட். 94th கொஸ்டின் பாருங்க. when a certain pressure is applied at any point in a fluid at rest the pressure is equally transmitted in all direction at every point in the fluid. ஸோ அது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி பாஸ்கல்ஸ் லா ஓகேங்களா. So next one the 95th question. Select the formula used to find the velocity of fluid. Okay, so option D வந்து correct. V is equal to root 2gh அப்படின்னு சொல்லுவோம். Okay, so next one 96th question. The relationship between coefficient of discharge, coefficient of velocity and coefficient of contraction. Okay, CD is equal to CC into CV. Okay, option A வந்து correct. Okay, so next one the 97th question பாருங்க. The Kaplan turbine has the following major items in the hydraulic circuit. Okay, ஸோ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க கரெக்ட் சீக்வன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ 4 5 3 2 1 ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து பென் ஸ்டோக்ஸ், நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்க்ரோல் கேஸ் அண்ட் தென் கைட் வேன்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் ரன்னர் வரும். கடைசியாக டிராஃப்ட் டியூப் அப்படின்றது இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 98th கொஸ்டின் பாருங்க. இன் எ மேனோமீட்டர் SH is the specific gravity of a heavier liquid. SO is the specific gravity of liquid flowing through the pipe. X difference of the heavier liquid column in U tube. Then H is given by ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். h is equal to x into sh divided by s naught minus 1 அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஸோ இதெல்லாமே யார் அப்படின்னா லாஸ்ட்டாக TNMAWS எக்ஸாமில் கிளியர் பண்ண நம்ம அகாடமியினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாமே வந்து லாஸ்ட்டாக நடந்த MAWS எக்ஸாமில் எக்ஸாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வந்து அப்பியர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்ம அகாடமியில் வந்து அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. RRB JE சிவில் மேக் ட்ரிபிள் EC RRB NTPC அண்ட் RRB ALP அண்ட் SSC JEக்கான அட்மிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம போயிட்டு இருக்குது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா TNSRB SIPC TNPSC கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்க்கான போத் டிகிரி அண்ட் டிப்ளமோ லெவல் அண்ட் TNPSC குரூப் 1 குரூப் 2 குரூப் 2A குரூப் 4 அண்ட் TRB சிவில் மேக்ஸ் வந்து இதுக்கெல்லாமே வந்து ஃபவுண்டேஷன் பேட்சஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ கீழே தெரியுதுங்களா நம்பர் 8190879379 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸோ 2 கிளாஸஸ்மே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மூவ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ 99th கொஸ்டின் பாருங்க. ஃபிளாட் ஃபேஸ்டு ஃபாலோவர் ஹேவிங் பெர்ஃபெக்ட்லி ஃபிளாட் பிளேட் இஸ் நோன் அஸ் ஆப்ஷன் ஏ ஃபிளாட் ஃபாலோவர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ 100th கொஸ்டின் பாருங்க. ராக்கர் ஆர்ம்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஆப்ஷன் சி பியர்லிட்டிக் மாலியபிள் அயன் ஓகேவா. ஸோ 101 கொஸ்டின் பாருங்க. த டைப் ஆஃப் ஃபாலோவர் ஜென்ரலி யூஸ்டு வேர் த ஸ்பேஸ் இஸ் லிமிட்டட் இஸ் கால்ட் அஸ் நைஃப் எட்ஜ் ஃபாலோவர் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. So next 102 question பாருங்க. In constructing the cam profile, the principle of kinematic inversion is used. That is, the cam is imagined to be stationary and the follower is allowed to rotate in the dash direction to the cam rotation. Okay, so opposite direction. Option B வந்து correct. Okay, so 103rd question பாருங்க.
size of part specified in the drawing as a matter of convenience is known as basic size. Option A வந்து correct. ஓகேவா? So 104th question பாருங்க, the algebraic difference between actual size and basic size. Option A வந்து correct. ஓகேங்களா? So actual deviation அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? So next வந்து 105th question பாருங்க, the type of fit in which the tolerance zone of the hole is entirely above the tolerance zone of the shaft is known as clearance fit. Option A வந்து correct. ஓகேங்களா? So next வந்து 106th question பாருங்க, the system expressing the size as 50.5 plus or minus 0.00 0.20 is known as unilateral system. Option C வந்து correct. ஓகேங்களா? So next வந்து பாருங்க 107th question, in the turning manufacturing process what level of IT grade of tolerance can be produced? Option D 8 to 40. ஓகேங்களா? So next வந்து 108th question பாருங்க, the dimension of the mating parts according to hole basis system are given as follows. Option A. ஓகேங்களா? 0.03 mm. ஓகேங்களா? So next வந்து 109th question பாருங்க, ball bearings are designated by bore size. Option C. ஓகேவா? So 110th question, the clearance ratio of bearing is defined by C by D. ஓகேங்களா? Option C. C by D. 111th question, in sliding contact bearing it load acts perpendicular to the axis of the shaft, it is called thrust bearing. Option A. Okay, so 112th question, in a thrust bearing the load acts perpendicular to the axis of the rotation. Option C. Okay, so next one, the 113th question, the rated life of bearing varies. Option C. Inversely as cube of load. Inversely as cube of load. Next one, 114th question, barbed metal is. Option A. Tin 88%, antimony 8%, copper 4%. 150th question, the property of material to resist fracture due to high impact load is known as toughness. Option C வந்து correct. ஓகேங்களா? So next one, the 160th question, the essential mechanical property for spring material which is measured by the amount of energy absorbed per unit volume within elastic limit is known as resilience. Option B வந்து correct. ஓகேங்களா? So next one, the 170th question பாருங்க, which metal is bright and shining white metal and can be rolled into thin sheets, also it is ductile and malleable. 170th question, option C. Tin. ஓகேங்களா? 180th question, while designing heat transfer applications generally copper is preferred because its thermal conductivity is. Option D 393.5 watt per meter degree Celsius. 190th question, ability of material to withstand load is called strength. Option C correct. So 120th question, which one of the following material is used for manufacture the ball bearings? High carbon chromium steel. Option A correct. So next one, the 121st question பாருங்க, choose the correct statement. Option A, nitriding is a process of producing hard surface. 122nd question பாருங்க, steel can be hardened quickly by induction hardening. Option C வந்து correct. So next வந்து 123rd question பாருங்க, in full annealing the hyper eutectide steel in heated from 30 degrees Celsius to 50 degrees Celsius above the upper critical temperature and then cooled in option B, slow in the furnace. Option B, slow in the furnace. ஓகேங்களா? 124th question பாருங்க, cutting force required to shear in press is. Option A, shear length of perimeter into shear strength of material into material thickness. ஓகேங்களா? 124th question, option A. ஓகேங்களா? So 125th question பாருங்க, which one of the following heat treatment process is used for castings? Option C, annealing. ஓகேங்களா? So 126th question, trepanning is performed for. Option B, producing a large hole without drilling. Option B. 127th question பாருங்க, in shapers the cutting and return speeds are constant throughout the stroke when dash mechanism is used. ஓகேங்களா? So crank and slotted link. ஓகேங்களா? So option A, crank and slotted link. ஓகேங்களா? So 128th question, an operation of imposing a diamond shaped pattern on the surface of a workpiece is known as. Option C, knurling. ஓகேங்களா? 129th question, the rack angle provided in broaching tool is usually ranges between 0 to 20 degree. Option
B வந்து correct. ஓகேங்களா? So 130th question, orthogonal cutting system is also known as two-dimensional cutting system. Option B. ஓகேங்களா? 131th question பாருங்க, in a lathe, swing diameter over bed is option B, the largest diameter of work that will revolve without touching the bed. So next 132nd question, silica is acid refractories. Silica is acid refractories la use பண்ணுவோம். So 133rd question, calendaring is option B, a forming process by which rubber compound are spread upon fabric. So 134th question, the melting point of tantalum is 3000 degrees Celsius. Option B வந்து correct. ஓகேங்களா? So 135th question, in powder metallurgy the sintering process results in both A and B. That means increases electrical conductivity and increases density. ஓகேங்களா? 136th question, which of the following statements are true related to powder metallurgy அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? So 136th question, option D, 1, 2 and 3 மூணுமே correct. There is no loss of material. The components produced possess poor impact strength and elongation. Highly skilled labor is not required. ஓகேங்களா? Next வந்து 137th question, in order to deliver molten metal from pouring basin to gate, a sprue is used. Option B. So next one, the 138th question, the carburizing flame is one which there is an excess of acetylene. Option B. So next one, the 139th question, the tapper provided on the pattern for its easy and clean withdrawal from the mold is known as a draft allowance. Option B. So next one, the 140th question, forging dies are constructed from medium grade carbon. Option A. 141th question, the contraction allowance for the material zinc in casting process is option B, 24 mm per meter. So 142nd question, the option BCC available in email used not visible to all other recipients. Option B. Not visible to all other recipients. 143rd question, which option is not available in MS Excel? So font format அப்படின்ற ஆப்ஷன் வந்து MS Excel இருக்காது. ஆப்ஷன் C வந்து கரெக்ட். ஓகேங்களா? So next on the 144th question, information such as a page numbers, word count, language and zoom are displayed in option A, status bar. ஓகேங்களா? So next on the 145th question, in MS Excel, in order to know the printable portion, dash view is used. ஓகேங்களா? 145th question, option A, option B, page break preview வந்து யூஸ் பண்ணும். ஓகேங்களா? So next on the 146th question, dash can help you make sense of worksheets contents. So option D, values. ஓகேங்களா? So next on the 147th question பாருங்க, in MS Word a paragraph mark can be created and pressing the dash key, enter key. Option B வந்து correct. ஓகேங்களா? So next on the 148th question, what is the smallest unit of worksheet in Excel? Option C, cell. So 149th question, rectangle shaped symbol in a flow chart indicates option A, process. So next one, 150th question, every web page has unique address called the uniform resource location. Option B. So next one, 151 question, web TV is an example of mini computer. Option B. So next one, 152 question, the operation of a digital computer is based on principle logical. Option D வந்து correct. So next one, the 153rd question, the computer memory that is not erasable is ROM. Option A வந்து correct. So next one, 154th question, in a computer BIOS stands for basic input output system. Option B. So next one, 155th question, the device with more capacity is DWD. Option B வந்து correct. Next one, convert 625 into binary number. Option A வந்து correct. So next one, 157 question, the speed of supercomputer is specified by GF lobes. That means GF lobes அப்படின்னு சொல்லுவோம். So next one வந்து 158th question. 158th question, IBM 1401 is a second generation computer. Option B வந்து correct. Second generation computer. 159th question, CD-ROM and pen drives are the examples of
secondary memory devices. Option D வந்து correct. ஓகேங்களா? So next வந்து 160th question. The preparatory functions used to select the measuring planes XY, XZ and XYZ are G17, G18 and G19. Option A வந்து correct. ஓகேங்களா? So next வந்து 161 question. A sheet which contains the details of the sequence of the operations, the machine tools used, the tools used with their number, speeds, feeds, etc. is known as process planning sheet. Option A வந்து correct. ஓகேங்களா? So next வந்து 162. In CNC turning, in the thread cutting block of part program, the word F1.5 means pitch of thread. Option C வந்து correct. ஓகேங்களா? So next வந்து 163rd question. In FANUC system, G04 indicates dual. F. Option C வந்து correct. ஓகேங்களா? So next வந்து 164th question. Coolant on is executed in a CNC machining using FANUC system is option B வந்து correct. M08. ஓகேங்களா? So next வந்து 165th question. In CNC programming, repetitive machining operations can be used as canned cycle. Option B வந்து correct. ஓகேங்களா? So next வந்து 166th question பாருங்க. In CNC machines, usually the axis along the spindle axis are parallel to the spindle axis is designated as Z axis. Option C. ஓகேங்களா? So next வந்து 167th question. Which one is the manufacturing attributes in parts classification and coding system? Option C. Part function. ஓகேங்களா? So next one 168th question. In IGES, the optional section used to indicate the form in which the data is specified is known as option D. ஓகேங்களா? Data entry section. ஓகேங்களா? Next one 169th question. Milling operation in CNC system is an example of option C. Contouring motion control. ஓகேவா? So next one வந்து 170. The miscellaneous codes M03, M04 and M05 of a part program are used to control a dash in the machine tool. Spindle. Option A. ஓகேங்களா? So next one 171. In the MI class coding system used in GT, the universal codes has dash digits. Option D. 12 digits. ஓகேங்களா? What is PIC stands for? Programmers Hierarchical Interactive Graphic Standard. Option A வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? So next வந்து 173rd question. In surface modeling, B-spline, Bezier surfaces, NURBS are belonging to single curved surfaces. Option B வந்து correct. ஓகேங்களா? So next வந்து 174th question. The 2D device dependent coordinate system whose origin is usually located at the lower left corner of the graphics displayed is called as working coordinate system. Option C வந்து correct. சரிங்களா? So next வந்து 175th question பாருங்க. A neutral file created by a translator preprocessor is read by its own post processor to create a native file of the translated model. This kind of test is also called as. So இது வந்து நமக்கு ஆன்சர் வந்து வேற வேற மாதிரி இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், என்ன ஆன்சர் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 176th கொஸ்டின். விச் மாடலிங் டெக்னிக் இஸ் யூஸ்ட் இன் ட்ரேசிங் NC டூல் பாத்ஸ் ஃபார் கண்டினியூஸ் பாத் மெஷினிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஓகேங்களா? சர்ஃபேஸ் மாடலிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இன் CNC ப்ரோக்ராமிங் ரிப்பிட்டேட்டிவ் ஆப்ரேஷன்ஸ் ஆர் ரிட்டன் அஸ் சப்ரூட்டீன்ஸ். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க 178th கொஸ்டின். The representation of a complete object by a number of lines with their coordinates and their connectivity relationship is known as wireframe modeling. Option B வந்து correct. ஓகேங்களா? So next வந்து 179th question. Boolean operators are used in dash representation of a solid modeling. Boundary representation of a solid modeling. Option B வந்து correct. ஓகேங்களா? So next வந்து 180th question. Match the following கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து கரெக்டுங்களா? இந்த அப்ரோச் அப்படின்றது ரைட் ஃபர்ஸ்ட் டைம், த ஸ்கோப் அப்படின்றது கம்பெனி வைட், த ஸ்டாண்டர்ட் அப்படின்றது காஸ்ட் ஆஃப் குவாலிட்டி, த கண்ட்ரோல் அப்படின்றது மேனேஜ்மெண்ட் லெட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 181th கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் இஸ் நாட் அ TQM டைமென்ஷன்? ஓகேங்களா? எக்கனாமிக். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 182nd கொஸ்டின். இன் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி பாலிசி த மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ஸ்டாக் இஸ் கால்குலேட்டட் பை ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? EOQ safety stock. ஓகேவா? So 183rd question. EOQ is equal to root x, x is equal to, if A is equal to என்னன்னு கேக்குறாங்க. If A is equal to annual demand, S வந்து setup cost per order, R is equal to inventory carry cost per unit per year அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So option A வந்து correct. ஓகேங்களா? So 2AS divided by R. ஓகேங்களா? So next வந்து 184th question பாருங்க. Identify the correct formula to find total ordering cost when A is annual requirement,
Q is quantity per order, S is ordering cost per unit. Okay. So 184th question option C வந்து correct. Okay. Total ordering cost equal to S into A by Q. Okay. So next வந்து 185th question பாருங்க. Find out the depreciation per year by a straight line method when the original value of a machine is 2000 and expected life is 10 years. The scrap value is 2000. Okay. So option C வந்து correct. Okay. So sorry. 1800 per year. Okay. So option C வந்து correct. Okay. So next question, 186th question. The selling price of a product is a summation of profit and total cost. Option C வந்து correct. Okay. So next வந்து பாருங்க 187th question. The reduction in asset value over the lifespan will be minimum by dash method while calculating depreciation. Option A, straight line method. Okay. So next one, the 188th question. The summation of prime cost and factory overhead is termed as production cost. Option A வந்து correct. Okay. So next one, the 189th question. The production cost and sales overhead incurred by a company is rupees 10,000. Find selling price of the product when the profit is 20% of total cost. 189th question, option C, rupees 12,000. So 119th question. In break-even analysis, the change in variable cost to change in volume of production is proportional. Option A. So 191th question. Sales overhead incurred in a company is the difference between the total cost and production cost. Option C வந்து correct. So next one, 192nd question. Choose the correct formula to calculate depreciation D by straight line method when V is original value of asset, S scrap value after the life, N life of the asset in years. 192nd question, option C, D equal to V minus S divided by N. So 193rd question. As per the principle of stability of tenure of personnel, higher labor turnover indicates dash management. Option A, bad management. So according to M. Grieger's Y theory, a man was dash at work, good and optimistic at work. Okay. Option A. 194th question, option A. Okay. So next one, the 195th question. Work study is concerned with improving present method and finding standard time. Option A வந்து correct. Okay. So 196th question பாருங்க. Arrange the order of contributions to industrial engineering and management as per the year in ascending order. 196th question, option B. Okay. 4, 3, 1, 2. That means Adam Smith and வந்து James Watt and Frederick Taylor and then Henry and Gant. So next one, 197th question. The fourth need of people is referred as dash according to Maslow's hierarchical theory. Option D, esteemed needs. So 198th question பாருங்க, match the following கொடுத்திருக்காங்க. Option D வந்து correct. 4, 3, 2, 1. Desire அப்படின்னா self actualization, kindness social needs, food அப்படின்றது psychological, security அப்படின்றது safety. ஓகேங்களா. So next வந்து 199th question பாருங்க. In ranking method of job evaluation systems, job are ranked in terms of from highest to lowest. Option A வந்து correct. ஓகேங்களா. So next வந்து 200th question பாருங்க. Arrange the order of job evaluation process given below. ஓகேங்களா. So arrange பண்ண சொல்லிருக்காங்க. Option C வந்து correct. ஓகேங்களா. So first one job analysis and then job description and then job classification and வந்து wage determination அப்படின்றது கடைசியா வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 12ஆம் தேதி நடந்த மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கான ஆன்சர் கீ அப்படின்றது நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்க எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக நடந்த MISS எக்ஸாமில் கிளியர் பண்ணி அதுக்கான இன்டர்வியூஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்பியர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம அகாடமியில் ஸோ அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ RRB JE, சிவில் மெக் ட்ரிபிள் EC அண்ட் RRB NTPC அண்ட் RRB ALP and SSC JE-க்கான அட்மிஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா TNSRB, SI, PC, TNSRB, Combined Technical Service Exam, both degree and diploma level, TNPSC, Group 1, Group 2 and Group 2A, Group 4 and TRB Civil Mech இதெல்லாத்துக்குமே வந்து ஃபவுண்டேஷன் பேஜஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு கிளாஸஸ்மே நம்ம அகாடமியில் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம அகாடமி நம்பர் 8190879379. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா.